காற்றிமாலய நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். என் அருகில் சக்தி சரவணன். வணக்கம். நாங்கள் ரெண்டு பேரும் இந்த வீடியோவில் விமர்சன விவாதம் பகுதியில் பார்க்க இருக்கிற படம் தேசிய தலைவர் முத்துராமலிங்க தேவர். ஐயா முத்துராமலிங்க தேவர் அப்பா, உண்மையாகவே தேசிய தலைவர் மட்டும் இல்லைங்க, அவர் தெய்வீக தலைவரும் கூட. உண்மையாகவே அவரை பார்த்தாலே ஒரு தெய்வீக மனம் கமழும். அந்த பட்டை, அந்த குங்குமம், அவரை தேவர் சமூகம் தங்களுடைய இனத்தலைவராக கொண்டாடினாலும் அவர் எல்லாருக்குமான தலைவர். எப்படி அம்பேத்கரை ஒடுக்கப்பட்டோர் மட்டும் கொண்டாடுறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், எல்லாருமே கொண்டாடுறாங்க. ஆனால் அவங்களுக்கான தலைவராக அவரை நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க சமூகத்தில் பிறந்துட்டதுனால, ஒரு சமூகத்தில் ஒருத்தன் பிறந்தா அவன் அந்த சமூகத்துக்கான தலைவன் இல்லை. ஒருத்தன் தலைவனாக இருக்கணும்னாலே எல்லா சமூகத்துக்குமான தலைவராக இருந்தால் தான், பொதுவானவராக இருந்தால் தான் அவரை நம்ம தலைவராக ஏற்றுக்க முடியும். வேணா அவங்க பேருக்கு பின்னாடி ஜாதி இருக்கலாம், என்ன அந்த காலத்து மனிதர்கள், ஆனால் அவங்களோட உள்ளத்தில் ஒரு நாளும் ஜாதி இருந்ததில்லை அப்படிங்கிறது தான் இந்த படத்துலையும் சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் உண்மையும் கூட. நம்ம தேசிய தலைவர் முத்துராமலிங்க தேவர் தன் சமூகத்துக்கு பாடுபட்டதை விட ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காக அதிகமாக குரல் கொடுத்துருக்கிறாரு, பாடுபட்டிருக்கிறாரு அப்படின்றதும். அதே நேரத்தில் காமராஜர் கூடயும் அந்த இமானுவேல் சேகரா அவர் கூடயும் அவருக்கு ஏற்பட்ட கருத்து மோதல்களையும் படத்தில் போகிற போக்கில் சொன்னாலும், படம் என்னவோ பிரதானமான ஒரு விஷயம் தேவரோட வாழ்க்கை வரலாறு, ஒரு பயோபிக் படம். ஆனால் மற்ற சமூகத்தினர் பயப்படும்படியான படம் இல்லை. இந்த வருத்தெடுத்தலாம் இல்லை. இன்னைக்கு தேவர் ஜெயந்தி அப்போ பஸ்ல ஏறுறது, கார் மேலே ஏறி நிற்கிறது, ட்ரெயின் மேலே ஏறி நிற்கிறது எல்லாம் பண்ணாலும், அன்னைக்கு தேவர் அவங்க சமூகத்து ஆட்களை குழப்ப பாருங்கய்யா, தேவர் மகன்ல கமல் சொன்ன மாதிரி தான் வளர்த்திருக்கிறாரு அப்படிங்கிறது உண்மையா மனதிற்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதை சீன் பை சீன் காமிச்சிருக்கிறாங்க. நேருவோட மோதுறாரு, சுபாஷ் சந்திர போஸோட ஜப்பான்ல போய் சுபாஷ் சந்திர போஸை சந்திச்சுட்டு திரும்பி வர்றாரு. இப்படி படத்துல நமக்கு சில விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருந்தாலும் பல விஷயங்கள் தெரியாத விஷயங்கள். அது ரொம்ப அழகா. அதே மாதிரி அவருக்கு பெண்கள் அப்படின்னா அவங்கள கிட்டக்க நெருங்க விட மாட்டார். அது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது ஒரு சீனில் அப்படி போகிற போக்கில் அரவிந்த்ராஜ் சொன்னார் பாருங்க, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருப்பார், எனக்கு ஆண் நர்ஸுகள் யாராக இருந்தால் சொல்லுங்கள், பெண் நர்ஸுகள், அதனால் ட்ரீட்மெண்ட்டுக்கே ஒத்துக்க மாட்டார், உடம்பு முடியாது. அந்த சீன் அப்படி கடந்து போயிருப்பாங்க. அதான் டீட்டெயில் வராது. அதான் இவருக்கு ஒரு கூச்ச சுபாவம். ஒரு தேவர் சமூகத்திலேயே ஒரு தேவர் சமூகம்னாலே வேட்டியை வரைஞ்சிக்கிட்டு பாய்வாங்க, அருவா மீசையோட அடிக்கவும் பாய்வாங்க, தூக்கவும் பாய்வாங்க, மாற்றுப்பால் நிறுத்தவரை அணைக்கவும் பாய்வாங்க அப்படின்னு நம்ம சொன்னாலும், தேவர் எப்படி வாழ்ந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பர்ஃபெக்டாக காமிச்சிருக்கிறாருங்க. அரவிந்த்ராஜ் தவிர்த்து வேற யார் இயக்குனராக இருந்தாலும் இந்த அளவுக்கு இந்த படம் அது மாதிரி பஷீர் அப்படியே தேவரை பார்த்த மாதிரி இருக்கு. என்ன சொல்ல போனால், பஷீர் காலில் நம்மலாம் தேவர் சமூகத்தை சேர்ந்தவன் இல்லை, ஆனாலுமே தேவர் ஐயான்னு அவர் காலில் விழுந்து வணங்கலாம் போல உருவம் அமைப்பு. அது மாதிரி இந்த வேட்டி இப்படி சொருவிக்கிட்டு, அந்த காலத்து மனிதர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி வேட்டியை தூக்கி இந்த இடத்துல ஒரு சொருவி வச்சிருப்பாங்க. நம்மளாம் தூக்கி வரைஞ்சி கட்டுவோம், இல்லை ரவுடி கட்டிட்டு இருப்போம் லுங்கியை. அந்த காலத்து முன்னாடி அதெல்லாம் ரொம்ப அழகாக டீட்டெயில் பண்ணியிருந்தாரு. நம்மளை அந்த காலத்துக்கே கொண்டு போன மாதிரி இருந்தார். அதுமாதிரி அந்த சுபாஷ் சந்திர போஸாக நடித்தவர், அதுமாதிரி சுபாஷ் சந்திர போஸ் காணாமல் போயிட்டார், ஒரு ஜப்பான் பிரதமர் நேருக்கு வந்த தகவல் ஊர் ஃபுல்லாக பரவுறது, இவர் அதுக்கப்புறம் போய் சுபாஷ் சந்திர போஸை பார்க்குறது, இந்த சீன்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட இனத்துக்காக இப்போ சமீபமாக ஒரு படம் பார்த்தது எனக்கு ஞாபகம், படையாண்ட மாவீரா. இப்படிதான் காடுவெட்டி குருனாலே ஒரு காட்டு மிராண்டின்ற லெவலில் சித்தரிக்கப்பட்டிருந்தாரு வன்னிய சமூகத்தில். அவர் பார்த்தீங்கன்னா குரல் கொடுத்ததெல்லாம் ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு, ஒரு கட்டத்துக்கு மேலே தன் இனத்துக்காக இறங்குறது தான். அதே மாதிரி தான் தேவரும். ஆனால் இவர் ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே அவருக்குள்ளார அந்த குண்டலினி யோகம் அதெல்லாம் கொண்டு அப்படியே தன்னோட இறுதி நாள் இதுதான் குறித்து வச்சு இன்னாரை கூப்பிட்டு நீங்கள் எனக்கு இறுதி காரியம்லாம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி மறைஞ்சு போகிறாரு. அவர் அந்த தலைவர்களோட காமராஜர் இவரை பார்க்க சொல்ல, இவர் நான் அவரை பார்க்குறத விட அவர் ரெண்டு பேருக்கும், அவர் இங்கே பார்த்தாலும் அது தவறாயிடும், நான் போய் அவரை பார்த்தாலும் தவறாயிடும், ரெண்டு பேருக்கும் பொதுவான இடம் உங்கள் வீட்டிலே உட்காரலான்னு ஒரு நாயுடு வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ காமராஜர் நான் காங்கிரஸ் லீடர் ஆகிறேன் அப்படின்றது இவர் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாரு. அந்த மாதிரி அதையும் அப்படி போகிற போக்கெல்லாம் அழகாக கடந்து, அதாவது இப்போ காமராஜரை சொன்னால் நாடார் சமூகம் வருத்தப்படுவாங்க. அதை இந்த காலத்துக்கு எப்படி சொல்லணுமோ அதை அழகாக சொன்ன விதத்தில் ஒரு தேவரே எடுத்திருந்தாலும் இந்த படத்தை தேவர் சமூகத்தை தூக்கி பிடிச்சிருப்பாங்க, வேற ஒரு கம்யூனிட்டி எடுத்திருந்தாலும் அவங்கள தூக்கி பிடிச்சிருப்பாங்க. ஆனால்
ஒரு பிராமணரான அரவிந்தராஜ் வந்து ரொம்ப அழகாக அந்த படத்தை பண்ணியிருந்தது. எனக்கு உண்மையாகவே மன நிறைவாக இருந்தது. ஒரேடியாக அவரை தூக்கி பிடிக்கவும் இல்லை, அவர்கிட்ட உள்ள நிறைகளை நிறைய சொல்லி அவர்கிட்ட சில விஷயம் குறையாக இருந்தது, அப்படி போகிற போக்கில் சுட்டி காட்டிட்டு போனது ரொம்ப இயல்பாக யதார்த்தமாக இருந்தது. உண்மையாகவே அரவிந்தராஜ் பிஏ டிஎஃப் டெக் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்டுங்கிறத விஜயகாந்த் படங்களுக்கு அப்புறம் இந்த படத்தில் ப்ரூவ் பண்ணிட்டாரு. இந்த படத்தை எஸ்எஸ்ஆர் சத்யாவும் வர்றாரு படத்தில். ஒரு சீனு தேவராயா வந்து சித்தப்பானோ அங்கிள்னு கூப்பிட்டு வருவார். அவர் வந்து எஸ்எஸ்ஆருக்கு தேவர் உறவு, எஸ்எஸ் ராஜேந்திரன் நடிகர், லட்சிய நடிகர், அவருக்கு உறவுங்கிறத அழகாக போகிற போக்கில் ஒரு சீனில் சொன்னது. அதே மாதிரி எஸ்எஸ்ஆர் சத்யா, ஜெனிஃபர் மார்கரெட், இவங்க 2 பேரும் தான் இணைந்து தயாரிச்சிருக்கிறாங்க இந்த படத்தை. இந்த படத்துக்கு மாஸ்ட்ரோ இளையராஜா. அதாவதுங்க, தேவர் சமூகம் பகையாக நினச்ச சமூகத்தை சேர்ந்து அதுதாங்க வாழ்க்கையில் உயர்றதுங்கிறது. இந்த மாதிரி தான் இளையராஜா மாதிரி தான் உயரணும். இளையராஜாட்ட எவ்வளோ ஹெட் வெயிட்டு ராயல்ட்டி கேட்குறாரு, ராயல்ட்டி கேட்குறாங்க. இந்த படத்துக்கு சமூகத்தெல்லாம் தாண்டி ஒரு மியூசிக் போட்டிருந்தாரு பாருங்க, உட்காந்துச்சிங்க அப்படி. மாஸ்டர் இளையராஜா அப்படி இருந்தது. தேவரை தூக்கி கொண்டாடுறதுக்கு இளையராஜாவோட மியூசிக்கும் ஒரு காரணம். பாருங்க, தேவர் சமூகத்தை தலைவராகவும் சொல்ல முடியாது, இளையராஜாவை இன்னாருன்னு சொல்ல முடியாது. இவங்கெல்லாம் ஜாதி மதத்தை கடந்தவங்க. புரியுதா உங்களுக்கு? அதை இன்றைய இளைய தலைமுறை புரிஞ்சுக்கணும். புரியுதா உங்களுக்கு? இதுதான் மேட்ரு. ஜேஎம் பஷீர் பாருங்க, பஷீர் ஒரு இஸ்லாமியர் வந்து தேவரா இந்த தலை நெத்தி நிறைய விபூதியை பூசிக்கிட்டு பட்டையை போட்டுக்கிட்டு கொட்டையை கட்டிட்டு ஆடுறதுங்கிறது வந்து நடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம். ஜெயம் பஷீரை கொண்டாடணும். அப்படி அச்சஸ்ல பொருந்திருக்காரு பாருங்க. அதே மாதிரி இயக்குனர் பாரதி ராஜா ஒரு நீதிபதியாக வராரு, வாகை சந்திரசேகர் ஒரு கேரக்டர்ல வராரு, எம்எஸ் பாஸ்கர், ராதா ரவி. உண்மையா ராதா ரவிலாம் நடிகைகளோட பையனும் அதுதாங்க மிரட்டிட்டாப்ல. ஒரு 2 சீன் தான் ஒரு கோர்ட்டில் கொண்டாட வச்சிடுறாரு ராதா ரவி. தேவருக்கு சப்போர்ட்டாக வாதாடுற வக்கீலாக வந்து. அது மாதிரி நம்ம இதெல்லாம் பார்த்ததில்ல. அந்த காலத்துலேயும் சிதம்பரம் மாதிரி, நளினி சிதம்பரம் மாதிரி, இன்னும் என்ன வக்கீல், பெரிய பெரிய வக்கீல்லாம் சொல்லுவாங்களே இந்த பிஜேபி வக்கீல்லாம், அவங்கள மாதிரி ஆட்கள் இருந்தாங்கிற ஒரு சீனில் நமக்கு புரிய வச்சிடுறாங்க. அந்த மாதிரி இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு இயக்குனர் அகிலன் பிஎஸ்சி டிஎஃப் டெக், அவரும் ஃபிலிம் இன்ஸ்டியூட் மாணவன். அதே மாதிரி படத்தொகுப்பு கேஜே வெங்கட் ரமணன் மிரட்டி இருக்காப்புல. எது தேவை எது தேவையில்லை. ஏன்னா இந்த மாதிரி பயோபிக்கெல்லாம் டக்குன்னு போர் பிக்கா மாறிடும். இது போர் அடிக்கவே இல்லை. நம்ம இப்போ பார்த்தோம்ல மிலாது நபி படம், மிலாதுனன் நபி, அந்த படம் மாதிரியே தான் பயோபிக் போர் அடிக்கவே இல்லை. மிராக்கிள் மைக்கேலோட சண்டை பயிற்சி, தேவர் கழி சுத்துறது கம்பு. நம்மளுக்கு தெய்வீக தலைவரா தேசிய தலைவரா தெரியும். கழி சுத்துறாருங்க ஒரு விரோதிகள் கிட்ட, காரை நடுவழியில் நிறுத்திடுவாங்க. அந்த கட்சி பிரச்சனை எப்போ ஃபார்வர்ட் பிளாக் கட்சிங்கிறது தேவர் இங்கே கொண்டாடின கட்சி, அது தேசிய கட்சி அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி, அந்த ஃபார்வர்ட் பிளாக்கோட ஒரு முக்கியமான தலைவரே வந்து இந்திய லெவல் தலைவரே வந்து தேவர் வந்து காங்கிரஸோட இணைச்சிடலாம் பாரு, அதெல்லாம் முடியாது அப்படிம்பாரு தேவர். அந்த இடத்துல அந்த ஆண்மையா அந்த இது வந்து, அதாவது சாயல்ல கொஞ்சம் வந்து பெண்மை இருந்தாலும் தேவர்கிட்ட வந்து அந்த ஆண்மை, அந்த வீரியம் மிரட்டிட்டாப்ல. அது அழகா அரவிந்தராஜ் படம் பிடிச்சிருக்கிறாரு. மொத்தத்தில் தேவர் தேசிய தலைவர், உண்மையா தேசிய தலைவரை இந்த தேசம் கொண்டாடணும், குறைஞ்சபட்சம் தமிழ் தேசமாவது கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி, ஜாதி மதம் கடந்து கொண்டாடணும்னு சொல்லி விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.